ஏசாயா 53:10 அவர், அதாவது கிறிஸ்து தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாயிருப்பார் என்று சொல்லுகிறது. ஏசாயா 53:8 கிறிஸ்து ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் அல்லது மரித்தார் என்று சொல்லுகிறது. 53:9 அவர் அடக்கம் பண்ணப்பட்டதை சொல்லுகிறது. ஆனால் ஏசாயா 53:10 அவர் நீண்ட நாளாய் இருப்பார் என்று சொல்லுகிறது. நீண்ட நாளாய் இருப்பார் என்பதனுடைய எபிரேய பதம் அராக்ஸ் யாம். அதனுடைய அர்த்தம் உயிரோடு எழுதல். உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 41 முறை வருகிறது என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்களுடைய பேச்சு வழக்கில் இல்லை. எனவேதான் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வதற்கு பதிலாக ஏசாயா 53:10 அவர் நீடித்த நாளாய் இருப்பார் என்று சொல்லுகிறது. இந்த கருத்து பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டது. ஆனால் உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை தான் இல்லை. சங்கீதம் 16:10 கிறிஸ்துவை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அதேபோல சங்கீதம் 21:4 அவர், அதாவது கிறிஸ்து உம்மிடம், அதாவது பிதாவிடம் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை கொடுத்தீர் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பதைத்தான் ஏசாயா 53:10 நீடித்த நாளாயிருப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் மாத்திரமல்ல, அவருக்குள்ளாக ஜீவனை பெற்ற நாமும் கூட அவருக்குள்ளாக உயிர்த்தெழுவோம். மனிதனுக்கு சரீரம், ஆவி, ஆத்துமா என்ற 3 ஆள் தத்துவங்கள் உள்ளன. ஆவி என்பதனுடைய எபிரேய பதம் ருவாக். அதன் பொருள் காற்று அல்லது மூச்சு. ஆவி என்பது மூச்சு, உயிர் என்று கூட சொல்லலாம். ஆத்துமா என்பதன் எபிரேய பதம் நெஃபிஷ். இது நம்முடைய உணர்வுகளையும் விருப்பங்களையும் நம்முடைய சித்தத்தையும் குறிக்கின்றது. ஆவி பிரியும் போது, மரிக்கும்போது சரீரம் மண்ணுக்கு போகும். ஆனால் ஆவியும் ஆத்மாவும் எப்பொழுதும் இணைந்தே இருக்கும். அது தேவனிடம் போகிறது. கிறிஸ்து மீண்டும் 2ஆம் வருகையில் வருவார். இதை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 26:19 மரித்த உம்முடையவர்கள், அதாவது தேவனுடையவர்கள் யாரெல்லாம் மரித்தாங்களோ அவங்கெல்லாம் பிரேதமான என்னோடே கூட, மரித்த அடக்கம் பண்ணப்பட்ட என்னோட கூட, கிறிஸ்துவோட கூட எழுந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறதை அங்கே நாம் பார்க்கின்றோம். எனவே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதைத்தான் இங்கே 53:10 நீடித்த நாளாயிருப்பார் என்று சொல்லுகிறது. ஏசாயா 53:10 அவர், அதாவது கிறிஸ்து, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் என்று சொல்லுகிறது. சந்ததியை என்ற இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் சீட் என்று வருகிறது. இது எபிரேயத்தில் ஜாரா என்று சொல்லப்படுகிறது. எழுத்தின்படி அதனுடைய அர்த்தம் ஒரு தாவரத்தினுடைய விதை என்று சொல்லலாம். உருவகமாக பார்க்கும் பொழுது அது ஆண் வித்து என சொல்லப்படுகிறது. கிரேக்க மொழியில் இந்த சீட் என்பதற்கு ஸ்பெர்மா என்று வருகிறது. அதுவும் ஆண் வித்தை குறிக்கின்றது. தமிழில் வரும் சந்ததி என்பதும் அதனுடைய உருவக பொருள்தான். பரம்பரை, வம்சம் என்று நாம் சொல்லுகிறோம். அது ஆங்கிலத்தில் ஜெனரேஷன். ஜெனரேட் என்றால் உண்டாக்குதல், ப்ரொடியூஸ். அது மறுபடியுமாக ஜெனரேஷன் வரும் பொழுது ரீஜெனரேட் அல்லது ரீப்ரொடக்ஷன் அல்லது இனப்பெருக்கம் என்பதைத்தான் இந்த சந்ததி என்ற வார்த்தை குறிக்கின்றது. இந்த ஏசாயா 53:10 வருகின்ற அவர் தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது தம்முடைய சந்ததியை கண்டு, கிறிஸ்துவுக்கு சரீர பிரகாரமான சந்ததி இல்லை. ஆனால் அவர் மூலமாக நாம் ஆவிக்குரிய
பிள்ளைகளாக மாறுகிறோம். அதாவது மறுபிறப்பு அடைகிறோம். ஏசாயா 66:9 நம்ம பார்க்குறோம். ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ, ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ, சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது என்று சொல்கிறது. ஒரே நாளில் ஒரு ஜாதி, ஒரே நாளில் ஒரு தேசம் பிள்ளைப்பேறு அடைகிறது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த பிரசவ வேதனையை போன்ற பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த பிள்ளை பேராகிய ரட்சிப்பை மனுக்குலம் அனைத்திற்கும் அவர் பெற்று கொடுக்கின்றார். அதன் மூலம் நம்மை அவர் மறுபடியும் பிறக்கச் செய்து அப்படியாக நாம் அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாகிறோம், அவருடைய சந்ததியாக ஆகிறோம். யோவான் 3:3 இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு என்கின்றவனுக்கு சொல்கிறார், ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். எனவே ஒவ்வொருவரும் சிலுவையில் கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பாடுகள், என்னுடைய பாவத்திற்காக அவர் ஏற்றுக்கொண்ட தண்டனை என்று உள்ளத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது நாம் அந்த ரீபர்த் மறுபடி பிறக்கிறோம், மறுபிறப்பு அடைகிறோம். இப்படியாக அவருடைய சந்ததியாக நாம் மாறுகின்றோம். யோவான் 3:6 ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று சொல்கிறது. கிறிஸ்து தன் ஆவியை நமக்காக சிலுவையிலே கொடுத்தபடியால் நாம் ஆவியில் மறுபிறப்பு அடைந்து கிறிஸ்துவின் சந்ததியாக மாறுகிறோம்.